அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, ஏஎன்எம் பிரியாணி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது 2 கிலோ பீஃப் பிரியாணி. அதுக்கு தேவையான ஐட்டம் 400 கிராம் ஆயில், 2 கிலோ அரிசி, 2 கிலோ கறி வேக வச்சு வச்சுருக்கோம் பீஃபு. கொத்தமல்லி புதினா அளவுக்கு தகுந்த மாதிரி 20 கிராம் 20 கிராம் எடுத்துக்கங்க. வெங்காயம் 500 கிராம், தக்காளி அதுவும் 500 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு. இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க, 50 கிராம் வச்சு தான் எடுத்துருக்கேன். மசாலா அதுதான் மெயின். பட்டா, ஏலை, கிராம்பு. பட்டா 6 கிராம்பு, ஏலக்காய் 1 கிலோவுக்கு 4, கிராம்பு 1 கிலோவுக்கு 4 கிராமு. அதுலேயே உப்பும் போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு 60 கிராம் வச்சு உப்பு போட்டிருக்கோம். பின்ன மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 10 கிராமு. சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் நாம் ஊற்றுறோம். 400 கிராம் எண்ணெய். பீஃப்ன்றதுனால சிக்கனாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அடுத்ததான் இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது வணங்கட்டும், வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு நல்லா. இப்போ வெட்டி வச்ச புதினா கொத்தமல்லி அதில் போட போகிறோம். இந்த டைமில் நாம் புதினா கொத்தமல்லி போட்டோம்னா பிரியாணியில் நல்லா அதோடைய வாசம் இறங்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். 1 கிலோவுக்கு 25 கிராம் வச்சு 2 கிலோவுக்கு ரெண்டுமே 50 கிராம் தான் எடுத்துருக்கோம். ரொம்ப கம்மி தான். இது வீட்டில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியலாக பண்ண முடியாது. வீட்டில் இல்லத்தரசிகள் பண்ணும்போது அந்த செலவு கம்மியாக பண்ணணும், நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும்னா பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது என்னுடைய அம்மாவுடைய பிரியாணி. நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டோம்ல, அது லைட்டாக ஒன்று அடி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வணக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச உப்பு, மசாலா, பட்டை, ஏலை, கிராம்பு, மிளகாத்தூள் அளவாக எடுத்து வச்சுருந்தோம். போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டும் போது இதில் ஒரு கலர் வரும். இந்த கலர் தான் நமக்கு பிரியாணிக்கு பக்காவாக கலர் கொடுக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிங்க இதை, ஏன்னா மசாலான்றதுனால சீக்கிரம் அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிளகாத்தூளெல்லாம் கரிஞ்சு போயிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிடும். அரைச்சி வச்ச தக்காளி நம்ம போட்டுடணும். இவ்வளோதான் மசாலா ப்ரிப்ரேஷன். நீ தக்காளி கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை போட போகிறோம். அவ்வளோதான். நீ கொஞ்சம் நேரம் இதை நம்ம வேக விடுறது. என்னதான் கறி வெந்திருந்தா கூட மசாலா கூட கறி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறியிலையும் கொஞ்சம் மசாலா பிடிக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம கறியை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கலர் வந்துருச்சு. நான் உங்களுக்கு இறக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் வரும். நான் இந்த மாதிரி இந்த ஐட்டம் போட்டாலே இப்போ மசாலா பக்காவாக வந்துடும். நிறைய ஐட்டம் போடக்கூடாது. இது மாலுமா பிரியாணி இருக்கும். மாலுமா எப்பவுமே சொல்லுவாங்க, நிறைய ஐட்டம் போடுறது கிடையாதுடா, டேஸ்ட்டுன்றது நம்ம சமைக்கிறதுலான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 2 பாட்டு அரிசி, அதுக்கு 3 பாட்டு தண்ணி, 1க்கு 1 அளவில் நம்ம ஊற்றுறோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நீங்கள் ஒரு ஓவராக கொதிக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம அடுப்பெல்லாம் வீட்டில் செய்யும்போது சின்ன அடுப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளகி ஊற வச்ச அரிசியை நாம் தண்ணியில் போடுறோம். நல்லா வடித்து போட்டுங்க எல்லா அரிசியும். நம்ம அரிசி எப்படி எடுத்துருக்கோம்னு சொன்னோன்னா 1 கிலோ பிரியாணி அரிசி, அதுக்கு 1 கிலோ குருணை அரிசி எடுத்துருக்கோம். நம்ம கிண்டி விட்றோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அரிசியை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இடையில. இதனால் சில பேர் கறி உடஞ்சி போயிடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பக்குவமாக சிக்கன் போட்டு நம்ம பண்ணால் கூட எந்த ஒரு சிக்கனும் என்ன பண்ணாது, உடையாது. எந்த அரிசியும் எந்த கறியும் உடையாது. இப்படி இந்த ஒரு பக்குவத்துக்கு பிரியாணியுடைய தண்ணி அளவுக்கு கரெக்டாக அரிசி வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸில் தம்மு போடுற அளவுக்கு வந்துருச்சு. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் அடுப்பு வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்ருவோம். அப்புறம் தம் உடைக்க வேண்டியது தான். ஸோ தம்மில் வச்சுருவோம். 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம தம் உடைக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக தம் ஆயிடுச்சு.
தம் உடச்சிச்சு. நல்லா கலரை பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நாம ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கலர் பாருங்கள், பிரியாணியுடைய கலர். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நல்லி எலும்பு அதோட பிரியாணி நாம் எடுக்கிறோம். சுட சுட பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா? பிரியாணி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சூடாக இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம், கலரு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நல்லா பாருங்கள், இந்த பிரியாணி நம்ம சமைச்சிருப்போம். இந்த பிரியாணியில் நம்ம நெய் யூஸ் பண்ண கிடையாது, பின்ன அதே மாதிரி எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண கிடையாது, தயிர் யூஸ் பண்ண கிடையாது. இருக்கிற பொருளை ஆக அளவு கம்மியாக போட்டு செஞ்சுருக்கோம். இது எங்கள் அம்மா மாலுமா அவங்களுடைய ஸ்டைல் பிரியாணியாக இருக்கும். வீட்டில் அவங்க சமைப்பாங்க. இப்படி சமைக்கும்போது ஒரு தடவை நான் நின்று கற்றுக்கிட்டதாக இருக்குது. எங்கள் வீட்டில் சமைக்கும்போது இப்போ இந்த மாதிரி தான் நான் சமைப்பேன். பொருள் கம்மியாக செஞ்சு சமைக்கிறது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து இதோட டேஸ்ட் பண்ணிவிட்டு, இது நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே எதுவுமே போடாமல் சிக்கன்லேயும் சமைக்கலாம், மட்டன்லேயும் சமைக்கலாம், பீஃப்லேயும் சமைக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.